ஒன்று என்ன ஆவாங்கன்னு தெளிவாக சொல்ல முடியும். அவர் இப்போது அமித்ஷாவுடைய கைப்புள்ள விஜயா. ஆமாம், அதை மீறி எதுவும் செய்ய முடியாது. அவங்க தமிழ்நாடு அரசிடமிருந்து தப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிலத்தில் இருக்கு இல்லையா, ஃப்ரையிங் பேன் டு த ஃபயர்னு சொல்கிறது, எண்ணெய் சட்டியிலிருந்து அடுப்புக்குன்னு. இங்கேருந்து தப்பிக்கிறேன்னு நினச்சா அடுப்பில் குதிச்சிருக்கிறாங்க. இப்போது சிபிஐ துல்லியமாக விசாரணை நடத்தும் என்று நான் நம்புகிறேன். இப்போ சிபிஐ சிபிஐட்ட போயிருக்கிறது இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வேண்டியது திமுக இல்லை. திமுக எப்படி இருந்தாலும் பிஜேபியின் எதிரி, அது தீர்ந்து போச்சு. எதிரியை அடக்கிறதுக்கு அவங்கள்ட்ட ஈடி இருக்குது, அது இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தேவையில்லை அவங்களுக்கு. இதில் எதுவும் நிரூபிக்கவும் முடியாது. இப்போ வசமாக சிக்கியிருக்கிறது யாருன்னா விஜய். இந்த கேஸில் பக்காவாக ஹூக்கை போட்டு நிறுத்திடுவாங்க. இப்போ அந்த தீர்ப்பு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இப்போ எல்லாம் இவங்க அந்த லிஸ்ட்டில் இருக்கிற அத்தனை பேருடைய வீட்டுக்கும் போய் சோதனை போடலாம். அவங்க மொபைல் ஃபோனை வாங்கினாலே போதும். மொபைலை கொடுங்க விஜய் அப்படின்னாக்கா அவருக்கு எல்லாம் சப்த நாடியும் ஒடுங்கிடும். முடிஞ்சது கதை. அதில் பல விவகாரங்கள் இருக்கலாம், யாருக்கு தெரியும் நமக்கு.